முதல்லயே கிளியர் பண்ணோம்னா இந்த படம் திருஷ்யம் இல்லை. மேபி திருஷ்யமோடைய பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு ஜார்ஜ் இருக்காரு, இங்கேயும் ஒரு கொலை இருக்கு, ஒரு உடல் மறைக்கப்படுது, இங்கேயும் மோகன்லால் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவருடைய ஃபேமிலி போலீஸுடைய டார்ச்சருக்கு உள்ளாகிறாங்க, உள்ளூர் மக்கள் சப்போர்ட்டுக்கு வராங்க, எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஆனால் திருஷ்யமில் ஹீரோ செம்ம ஸ்மார்ட்டான புத்திசாலியான கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற கன்னிங்கான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இங்கே ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ரிவெஞ்ச் மோட்ல நடமாடுறாரு. இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். கிரவுண்டடான யதார்த்தமான ஒரு ஹீரோ, அவர் வாழ்க்கையை காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம். செகண்ட் ஹாஃப்ல அவரை டோட்டலா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இது டோனலி ஒரு இன்கன்சிஸ்டன்சியை ஃபீல் பண்ண வைக்குது. என்னதான் ஹீரோவுடைய ஸ்டண்ட் பேக்ரவுண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே கூட அதை கதைக்கு இவ்வளவு கன்வீனியன்ட்டா கொண்டு வந்திருக்க வேண்டான்ற மாதிரி தோணுச்சு. பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆன்டகனிஸ்ட், ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், ஹீரோவுக்கு எதிராக இருக்கிற தடைகள், அதை அவர் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக இவங்களை நாஸ்தி பண்ணி ஆகணும்னு ஆடியன்ஸுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பை பக்காவாக ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால சாட்டிஸ்ஃபைங்கான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக படம் முடியுது.